கிரிக்கெட்லலாம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா மொத்த ஸ்போர்ட்ஸ்லயே ஒரு ஆல்ரவுண்டர் பார்க்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் இது. ஏன்னா, நீ காசு குடு, உனக்கு என்ன வேணா நான் விளையாடி தரேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டக்கூலியோட ஒரு கதை. வேற மாதிரி வந்து ஒரு கேரக்டர். ஏன்னா ரொம்ப பிசிக்கலி, மென்டலி சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஒரு ஒரு குஸ்தி பைல்வானா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கணும், கிரிக்கெட்டரா இருக்கும்போது ஒன்று பண்ணும், கடைசியில வந்து ஒரு அத்லீட்டா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோ டயரிங்கா இருந்திருக்கும். அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் அதை பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. பட் மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அப்படிங்கும்போது அது தானா வந்துரும்ல. அந்த மாசெல்லாம் வந்து நாங்க பார்த்துருக்கோம்ல எல்லா படத்துலயும். அண்ட் இந்த படம் பெத்தி வந்து இங்கே தமிழ்ல வந்து திங்க் ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் ரொம்ப அழகான பாடல்கள். ரஹ்மான் சார் இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு பஞ்சமே கிடையாது. அண்ட் அழகான ஹீரோயின் ஜான்வி கபூர் அவர்கள் அண்ட் ஸ்ருதி ஹாசன் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம தேவராஜ் சார்லாம் ஃபுல்லா ஒரு வைப்லயே இருந்தாரு. வாவ் அப்படின்னு அந்த பாட்டை பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட் பேக்டா வந்து ஒரு படம் நமக்காக வரப்போகுது. அண்ட் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல முக்கியமான ஒருத்தர்கிட்டேருந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு வந்து பயங்கரமா விசில் பறக்குது, பயங்கர மாசா இருக்கு அப்படின்னா அதை வந்து கேப்சர் பண்ண ஒரு மாசான ஒரு லென்ஸ் வேணும். ஸோ நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ், கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் அண்ட் லார்ஜர் தேன் லைஃப் மேசிவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவரோட கேமரா மூலயமா நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்து காட்டின ஒரு பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபர். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒருத்தர், மோஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட ரத்னவேலு சார் அவர்கள், ராண்டி சார் அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ்.